செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தா தப்பா இல்லையா? இந்த கதையை வந்து பார்க்கும் போதே வந்து எல்லாரும் தப்பா தோணுதா? வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூப்பர் சுப்பு வெப் சீரிஸ் முழுக்க வந்து ஒரு அமேசான் பிரைம்ல இருக்குது. அதாவது செக்ஸ் எஜுகேஷன், கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடுனா என்ன, மக்கள் தொகை பெருக்கத்தினால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, விளைவுகளை சந்திக்கிறோம் அப்படின்னு வந்து இவர் எடுத்து சொன்னோம் நினைக்க வந்து போறாரு. இதுதான் வந்து இந்த வெப் சீரிஸ்னுடைய முக்கியத்துவமான ஒரு நோக்கமே. 8 எபிசோடா கொடுத்திருக்காங்க. இந்த சூப்பர் சுப்புல தான் மகன், அதாவது ஹீரோ, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தான் பையன் வந்து ஒரு காம குரோதகன் அப்படின்னு சொல்லி தான் அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்கூல்ல இருந்து, வீட்டுல இருந்து, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச பிறகும் இவங்க வந்து இதே கேரக்டர் தான் அப்படின்னு நினைக்கும் போது, இப்படி அப்பா நினைக்கும் போது ஏன் வந்து நம்ம வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டாஃபா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சு அதுக்கேற்ற வேலையும் கிடைச்சிருது. அங்க போய் அந்த ஊர் மக்களை வந்து மாற்றவும் ட்ரை பண்றான். மாத்திடுறான். அதுக்கு முன்ன வந்து ஒரு பொண்ணை வந்து அவங்க அப்பா பார்த்து வைக்கிறாரு. இவன் வந்து இப்படியே விட்டா தப்பான வழியில போயிடுவானு. அந்த பொண்ணை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிற பக்கம் போறாங்க. தப்பான்னு கத்துறாரு, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. அந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் சரி வெளியே போயிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வேலையோட வரலாம்னு சொல்லி போகும்போது அந்த ஊழியும் சொல்லி மாத்திரான்னு சொன்னல. இது தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு 4 எபிசோட காமிச்சிருக்காங்க. அடுத்த 5வது எபிசோட்ல தான் பையன் ஒரு பெரிய செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டாஃபா இருந்து பெரிய பெரிய அமைச்சர்கள் மூலமும் பாராட்டுவாங்க. தான் அப்பாவுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டாஃப்ன்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி தவறுதலா நினைச்சிடறாரு. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹீரோ. செக்ஸ் எஜுகேஷன்னா இதுதான். ஆனா ஹீரோவுக்கே தெரியல செக்ஸ் வந்து ஈடுபாடு, ஒரு பையனும் பொண்ணும் படுத்தா என்ன நடக்கும் அந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லி காட்டும் போது, இவருக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கிஸ் பண்ண கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அந்த நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணே வேணான்னு சொல்லிடுது. அந்த ஊர்ல வந்து சினிமா சான்ஸ்க்காக ட்ரை பண்ற ஒரு பொண்ணு இவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் படுத்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு இருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து அந்த பணத்தை கொடுக்குறாரு, நீ செலவு வச்சுக்கோ, நான் தேவைய மாதிரி தெரிதா என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அப்போ வந்து அப்படி இல்லை, அவன் அதெல்லாம் நினைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற சூழ்நிலையை விட்டுட்டு வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா கிளைமேக்ஸ் வெப் சீரிஸ்னுடைய எபிசோட்ல காட்டுறாங்க. செகண்ட் சீசன் 2க்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெப் சீரிஸ்ல ஒரு பெஸ்டான ஒரு சீன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணே வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டாஃப், அதாவது நம்முடைய சூப்பர் சுப்பு ஹீரோவுக்கு வந்து சுப்பிரமணியத்துக்கிட்ட வந்து அந்த காமத்தை வந்து பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ்ல ஸ்பாய்லர்னா எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரான ஒரு ஹிந்தியில வந்து வெப் சீரிஸ்ல வந்து சூப்பரா ஒரு என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு வெப் சீரிஸ் தான் சொல்லணும். வேற எதுவுமே இல்ல. நீங்க வேற ஏதோ ட்ரை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ்ல இன்னும் வந்து ஒரு ட்ரைன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளதான் இவங்க வந்து இருக்கிறது, தங்குறது, எஜுகேஷன் பண்றது எல்லாமே வந்து அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயம். அந்த கிராமமா ஆண்களுக்கு தெரியாதே ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இவங்களை காலி பண்ணணும்னு வராங்க. ரொம்பவும் சூப்பரா இருக்குது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற ஏதாவது இந்த வெப் சீரிஸ் பத்தி நீங்க சொல்ல விரும்பினா கமெண்ட்ல